வெல்கம் டு 360 தமிழ். இப்ப ரீசெண்டா பெங்காலில வெளியே இருக்க ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஒப்பாரி சிட்டோ அப்படின்றது. இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஏக்கன் பாபுல ஒருத்தர் வருவார் பாத்தீங்களா, அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரா இந்த படத்துல வருவாரு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி பார்ப்போம். ஆக்சுவலா ஒரு கார் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த காருக்குள்ள பார்த்தா யாரையும் காணோம். பக்கத்திலேயே ஒரு நபர் மயக்கமான நிலைமையில இருக்காரு. அவரோட காருன்றது தெரிய வருது. அவர் எப்படி மயக்கமான நிலைமையில இருக்காருன்னு ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி மயக்க நிலைமையில இருந்த அந்த ஹஸ்பண்டுக்கு நடந்த எல்லா விஷயமும் மறந்து போயிருது. அவரோட ஒய்ஃப் வேற மிஸ் ஆகுறாங்க. ஒய்ஃபுக்கு என்னதான் நடந்தது, ஹஸ்பண்டோட தலையில அடிச்சது யாரு, இந்த மாதிரி பல கேள்விக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டர் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. கடைசியில நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சுதான் இந்த கதையை முடிச்சிருப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நைட்டு நேரம் ஒரு கஃபே ஷாப்பை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் காரை நிறுத்திட்டு இப்ப ஜன்னல் வழியா எட்டி பாக்குறாரு. இவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வேற ஒரு நபர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் நம்மள சீட் பண்றாளேன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. ஒய்ஃபோட பேரு ரியா அப்படின்றது. ரியாக்கு கால் பண்றாரு. அவங்களுமே போன் அட்டென்ட் பண்றாங்க. இதை பார்த்தவரு இங்க இருந்து கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. சோ ஹஸ்பண்ட் தான் பார்த்தாருன்றது நமக்கு புரியுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ரவுண்ட்ஸ்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 2 போலீஸை காட்டுறாங்க. இந்த கதை நடக்கிறது லண்டன் போலீஸை தான் நமக்கு காட்டுறாங்க. பேட்ரோல் பண்ணிட்டு இருக்கவங்க எங்கேயாவது நின்று ரிலாக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லாங்ல ஒரு பகுதியில கார் கீழே விழுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அதாவது காரோட ஹெட்லைட் வெளிச்சம் உங்களுக்கு தெரியுது. அந்த இடத்துக்கு கிளம்பணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஒரு நபர் ஒரு இடத்துல ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அப்ப வேற ஒரு நபர் இருக்காருல, பின்னாடி வந்து தலையிலேயே ஓங்கி அடிக்கிறாரு. அடிச்ச நபரோட ஃபேஸை நமக்கு காமிச்சிடுறாங்க. ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஒய்ஃபு கூட ஒரு நபர் பேசினார்ல, அந்த நபர் தான் தலையில அடிச்சிருக்காருன்னு தெரிய வருது. அந்த ஹஸ்பண்டை தான் அடிச்சிருக்காரு போல. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்துல டிராவல் பண்ணி வந்துடுறாங்க. அப்ப நடு ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்கிறது தெரியுது. இவரோட தலையில யாரோ அடிச்சிருக்காங்க போல. இவரை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனோன்ற மாதிரி தூக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி கார் ஒண்ணு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தது பாத்தீங்களா, அதையும் செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அடிப்பட்ட நபர் ஹஸ்பண்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்ப ஹஸ்பண்டை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்துறாங்க. இந்த இடத்துல தான் படத்தோட டைட்டிலையும் போடுறாங்க. இப்ப நம்ம இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இந்த படத்துல ஏக்கன் பாபு ரோல் பண்ணுவார்ல, அவரோட பேரு அவிக் அப்படின்றது. அவிக்க பொறுத்த வரைக்கும் அந்த நபரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இப்ப அவர் கண்முழிச்சிட்டாரான்னு கேக்குறாரு. கண்முழிச்சிட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அவரை பாக்குறதுக்காக இவருமே அந்த ரூம் வந்துடுறாரு. அவர் இப்ப கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு போல. டாக்டருமே அவரோட கண்டிஷனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, தலையில பலமா அடிபட்டதுல அதுல அவருக்கு மெமரி லாஸ் ஏற்பட்டிருக்கு. எல்லாமே மறந்திருக்காது, ஆனா நிறைய விஷயங்கள் மறந்திருக்கும். இதை தாண்டி பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒரு ப்ராப்ளமும் வந்திருக்குன்ற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை பத்திலாம் டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அவிக் இருக்காரு பாத்தீங்களா, அந்த கார் விழுந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. உண்மையில காருக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. வெறும் கார் தான் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த ஹஸ்பண்டோட பேரு ரஞ்சன் அப்படின்றது. ரஞ்சனை யாரோ தலையில அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி கார் மேல இருந்து கீழே விழுந்திருக்கு. என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த ரஞ்சனை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அவர் ஒரு கடையோட ஓனர் அப்படின்றது தெரிய வருது. அதாவது ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி மாதிரி வச்சிருக்காரு போல. இப்ப அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக அவிக் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இங்க இருக்க லேடி கிட்ட பேசுறாரு. சரி, அவரை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பொண்ணை வச்சிருந்தாரு. அவங்க பேரு மேரி அப்படின்றது. அவங்கள கூப்பிடுறேன்ற மாதிரி மேரியை இந்த இடத்துக்கு வர வச்சிருந்தாங்க. இவங்க தான் மேரியா இருப்பாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்கறாங்க. ரஞ்சன் சாருக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. யாரோ பலமா தலையில தாக்கி இருக்காங்க. திட்டமிட்டு தான் தாக்கி இருக்காங்கன்னு நாங்க சந்தேகப்படுறோம். அதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணோம்ல, அதுக்காக தான் வந்தோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன சார் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. சரி, அவரோட ஒய்ஃப் ரியா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறாங்க. அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்களா, அதுவே எங்களுக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. சார், எனக்குமே பெருசா தெரியாது. ரீசெண்டா தான் சாருக்கு கல்யாணம் ஆச்சு. அவர் தான் என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியா, நாங்க என்ன ஏதுன்றதை பாக்குறோம். நீங்களுமே நடுவுல போய் ஹாஸ்பிட்டல்ல பாக்கணும்னா பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரு திரும்பி ஹாஸ்பிட்டல்ல பேசுறதுக்காக வந்துடுறாரு. நர்ஸ் கொஞ்சம் பேசுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இந்த ஆபீசரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. உங்க ஒய்ஃப் பேரு ரியாவாமே, ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, உங்களை பத்தியாவது ஞாபகம் இருக்கான்னு கேக்குறாரு. என்ன பத்தி கூட ஞாபகம் இல்லைன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. உங்க பேரு ரஞ்சன், நீங்க ஒரு லைப்ரரி தான் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி இவரை கேட்டு வச்சுக்கிறாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, ஏதாவது தெரியுதா பாருங்கன்ற மாதிரி இவர் திரும்ப கேட்கிறாரு. இவர் யோசிச்சு பார்த்தா தலை தான் வலிக்குது. சரி சரி, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. உங்களை பலமா யாரோ தலையில தாக்கியிருக்காங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு. நீங்க விழுந்து கிடந்தீங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பைக்குக்கான டயர் மார்க் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நபரோட ஃபுட் பிரிண்ட்டும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவன் கூட உங்களை தாக்கி இருக்கலாம்ன்ற மாதிரி
மாதிரி நாங்க சந்தேகப்படுறோம், கவலைப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், உங்க ஒய்ஃபை பத்தி எதுவுமே தெரியல, உங்களோட கண்டிஷனை பத்தி சொல்லலான்னு பார்த்தா அவங்கள கான்டாக்டும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்போ இந்த அவிக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வந்துகிட்டே இருக்கு, அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தா அவாய்ட் பண்ண முடியல, அட்டன் பண்ணாதான் இவரோட ஒய்ஃப்னு தெரிய வருது. இவரோட ஒய்ஃப் எப்ப பாரு சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க போல, நம்ம ரெண்டு பேர் டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி நான் அப்புறமா வந்து உங்களை பாக்குறேன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி போறதெல்லாம் அந்த பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறான். ஸ்டார்டிங் ஒய்ஃப் கூட ஒருத்தன் பேசினா, அதே மாதிரி ஈரவ மண்டையில அடிச்சான் பாத்தீங்களா, அது இவனா தான் இருப்பான். இவனோட பேரு ஆரண்யா அப்படின்றது. ஆரண்யா தான் அந்த பைக்ல வருவான். இப்ப பைக் எடுத்துட்டு இதுக்கப்புறம் இந்த பைக்கை வச்சுட்டு வெளியே வரக்கூடாது, நம்மள தேட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சீக்ரெட்டான ஒரு இடத்துக்கு போயிடுறான். இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் வேலை பிஸியில இருக்காரு, ஆனா ஒய்ஃப் அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. கூட வேலை பார்க்கிற பொண்ணுங்க கூட இவர் நெருக்கமா இருக்காரு போல, நம்ம கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. எப்ப பாரு டைவர்ஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சமாளிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா ரஞ்சனோட அசிஸ்டண்டா மேரின்ற ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்களுமே ரஞ்சனை பார்க்கலாம்ன்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இப்போ இவரோட ரூமுக்கும் வந்துடுறாங்க. இவரோட பேரையே திரும்ப திரும்ப எழுதி ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த மேரி வராங்க. சார் நான் தான் மேரி, உங்களோட அசிஸ்டன்ட் சார், நிறைய எனக்கு சொல்லிலாம் தந்திருக்கீங்கன்ற மாதிரி பேசுறாங்க. ஆனா இவருக்கு ஒண்ணுமே புரியல, யாருன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. சரி என் பேரு மேரி, ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவிக் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்லமா, நானும் பேசி பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப திரும்பியுமே சில விஷயங்களை பத்தி பேசி பாக்குறாரு. இவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. இவர் ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா தலைலாம் பயங்கரமா வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறமா வந்து பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவருமே டாக்டர் கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படி போயிட்டு இருக்கவரு, மேரி உன்கிட்ட சில விஷயங்களை பேசணும், என் கூட வர முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. மேரியும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. கீழே விழுந்த கார்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி ஆளுங்க இன்னும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரண்யா அந்த பகுதியில இருந்து இவங்களை கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த ஆரண்யா தலையில அடிச்சாரு, ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியல. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம ரஞ்சனை காட்டுறாங்க. அவரோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. கார்ல இவரும் இவரோட ஒய்ஃபும் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே போன மாதிரிலாம் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. பின்னாடி பைக்ல ஒருத்தன் ஃபாலோ பண்ண மாதிரியும் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இப்ப சட்டுன்னு கனவுல இருந்து இவர் முடிக்கிறாரு. ஒருவேளை என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள இவரே திரும்பி திரும்பி ப்ராசஸ் பண்றாரு. ரஞ்சனா ஹாஸ்பிட்டலை விட்டு போய்க்கலான்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த அவிக் தான் கார்ல வச்சு கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப நம்ம எங்க தெரியுமா போயிட்டு இருக்கோம், நீங்க ரெண்டு பேருமே ஹனிமூன் கொண்டாடுறதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க. அந்த ஹோட்டல்ல நீங்க 5 நாள் இருக்க மாதிரி பிளான், ஆனா பாதியிலேயே நீங்க கிளம்பிட்டீங்க, என்ன பிரச்சனைன்றது தெரியல. அந்த ஹோட்டலுக்கு போனா உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியான்ற மாதிரி ரஞ்சன் கேட்டுக்கிறாரு. ரஞ்சனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. எப்பவுமே கல்யாணம் முடிஞ்சா வீட்டுல போட்டோ இருக்கும் பாத்தீங்களா, ஆனா ரஞ்சன் வீட்டுல எந்த ஒரு போட்டோவும் இல்லாம இருந்திருக்கும். உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு கூட தெரிஞ்சுக்க முடியலன்ற மாதிரிலாம் இந்த ஆபீசர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த ஹோட்டல்ல 8 மாதிரி ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க. இவங்க எந்த தேதி கிளம்பி போனாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவருமே என்னைக்கு கிளம்பி போனாங்கன்றத சொல்லிட்டாரு. சரி எந்த இடத்துல இருந்தாங்க, அந்த ரூமை காட்ட முடியுமான்னு கேக்குறாங்க. என் கூட வாங்க, நான் கீயை எடுத்து தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அவரோட இடத்துக்கு கூட்டு வந்து இவங்களுக்கான கீ எல்லாம் எடுத்து தந்துடுறாரு. இந்த வழியா போனீங்கன்னா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பயும் ரஞ்சனுக்கு தலைலாம் பயங்கரமா சுத்துற மாதிரி இருக்கு. இவர் கஷ்டப்பட்டு இருக்கிறது அந்த ஆபீசருமே கவனிக்கிறாரு. என்ன பண்ணுது, ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க ரெண்டு பேர் கார்ல போன மாதிரி எனக்கு சில ஞாபகம் எல்லாம் வருது அப்படின்ற மாதிரி ரஞ்சனும் சொல்லிட்டாரு. சரி முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஸ்டெயின் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் கிளம்பி போயிருக்காங்க. இங்க அதை மீறி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தான் இவர் தேடி பாக்குறாரு. பெருசா எதுவும் கிடைக்கல. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் ரியான்ற ஒரு வைஃப் இருக்காங்கல்ல, அந்த ரியாவோட போன் கடைசியா எங்கெல்லாம் ஆபரேட் ஆயிருக்கு அதை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாரு. சார் ரியாவோட போன் இந்த கஃபேல தான் இருந்திருக்கு, ரஞ்சனோட போனும் அந்த கஃபேல தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஸ்டார்டிங் நமக்கு காமிச்சாங்கல்ல, அதை பத்தி தான் சொல்றாங்க போல. இப்போ இந்த ஆபீசரும் அந்த கஃபேவோட டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துக்கு போலான்ற மாதிரி இவரை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இதை பத்தி ரஞ்சன் கிட்டயும் சொல்றாரு. உங்க ஒய்ஃப் அங்க இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கீங்க, என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம அங்க போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரஞ்சனோட ஒய்ஃப் அந்த ஆரண்யா கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாங்க. இவர் கால் பண்ணிலாம் பார்த்திருப்பாரு. அதெல்லாம் சுத்தமா ரஞ்சனுக்கு ஞாபகமே கிடையாது. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த கஃபேக்கு வந்துடுறாங்க. இப்ப கஃபேவை வச்சிருக்க நபர்கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி பேசி பார்க்கறாங்க. நிறைய பேர் வருவாங்க சார், யார் யார் வந்தாங்கன்றதெல்லாம் நான் கவனிக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சிசிடிவியை நாங்க செக் பண்ணோம்னு சொல்லிட்டாங்க. இல்ல சார் உள்ள சிசிடிவி எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என்ன ஒரு சிசிடிவி கூட இல்லையான்ற மாதிரி இந்த ஆபீசரும் யோசிக்கிறாரு. இங்க இருந்து கிளம்பலான்னு வெளியே வராரு பாத்தீங்களா, வெளியே சிசிடிவி இருக்கிறத கவனிக்கிறாரு. இந்த சிசிடிவியை கேட்டு செக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வருதா, யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ கிட்டயும் கேட்கிறாரு. ஆனா நம்ம ரஞ்சனு எனக்கு எதுவும் பெருசா ஞாபகம் இல்ல, ஆனா இங்க வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
என்ன சார் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்றீங்கன்ற மாதிரி அபிக்கும் கொஞ்சம் செலிச்சுக்கிறாரு. அப்பன்னு பார்த்து இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது தான் ஒரு டீடைல் தெரிய வருது. அது என்னன்னா இவரோட ஒய்ஃப் ரியாவை கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்களே வந்திருக்காங்கன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. உங்க ஒய்ஃப் கிட்ட கேட்டா என்னாச்சு ஏதாச்சுன்றது தெரிஞ்சிடும், வாங்க அந்த இடத்துக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இந்த ஆபீசரும் ரஞ்சனை கூட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப இவரோட ஆளுங்க கிட்ட எங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த இடத்துல தான் ரியா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ரியா இருக்காங்கல்ல, திரும்பி ரஞ்சனை பாக்குறாங்க. ரஞ்சனை பார்த்தோன்னா சந்தோஷமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. உங்களுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு தான் யாருன்னே தெரியாதுல. இவரும் தெரு தெருன்னு முடிச்சிட்டு இருக்காரு. என்ன இப்படி முடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்பதான் அவிக்கும் விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சிடென்ட் ஆச்சுல, அதாவது தலையில அடிபட்டதுல, அதுல நிறைய விஷயங்களை மறந்து போயிட்டாரு. என்ன நடந்ததுன்றத கூட மறந்து போயிட்டாரு, நீங்க தான் சொல்லணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல ரியாவும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹனிமூனுக்காக அந்த ஹோட்டலுக்கு வந்தாங்கல்ல, அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வந்திருக்கும். கல்யாணம் ஆனதுல இருந்து ஆர்குமெண்ட் வந்துகிட்டே இருக்க போல. ரெண்டு பேருமே ஆர்கியூ பண்ணதுனால இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், நம்ம வீட்டை பார்த்து கிளம்பலான்ற மாதிரி கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. காரை நான் தான் டிரைவ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கார்லயும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே வந்திருப்பாங்க. அப்ப கண்ட்ரோல் இல்லாம அந்த மலையில இருந்து கார் விழுற மாதிரி போயிருக்கும். ஹஸ்பண்ட் குதிஸ்டர் போலன்ற மாதிரி ஒய்ஃப் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒய்ஃப் அந்த கார் கீழே விழும்போது வரைக்கும் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காரை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க ஹஸ்பண்ட் எங்கன்ற மாதிரிலாம் தேடி இருப்பாங்க. ஹஸ்பண்ட் எகிரி குதிஸ்டர் போல, எங்க போனார்னு தெரியலன்ற மாதிரி இவங்க அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுல தான் ஒரு நாள் தங்குனன்ற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கி இருப்பாங்கன்னு இந்த ஆபீசருக்கு டவுட் வருது. அந்த ஃப்ரெண்டோட டீடைல தாங்கன்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. சரி நீங்க இவரை வீட்டுக்கு கூட்டு போங்க, இதுக்கப்புறம் பாத்துக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாரு. வாங்க போலான்ற மாதிரி இவங்கள வீட்டுக்குலாம் கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா ஒய்ஃப் கிட்ட இருந்து இந்த ஆபீசருக்கு கால் வந்துருது. வழக்கம் போலதான் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. இவர் பயங்கரமா கோவப்பட்டு காலை கட் பண்ணிடுறாரு. கல்யாணமே பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி அவரோட ஜூனியர்ஸை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூம் இருக்குன்றது சுத்தமா தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல தான் இந்த ரூம் இருக்கு, இந்த இடத்துல தான் பாத்ரூம் இருக்கு, நீங்க தேவைன்னா போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. நமக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் நம்ம மறந்துடலாம், புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு உண்மையிலேயே எதுவுமே ஞாபகம் இல்லையான்னு கேக்குறாங்க. இவரும் ஞாபகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒய்ஃப் கொஞ்சம் தள்ளி போனதுக்கு அப்புறம் இவர் சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது ஒய்ஃப் வேற யார் கூடயோ பேசிட்டு இருந்தாங்க. இவர் ஜன்னலுக்கு வெளியே இருந்து கவனிச்சாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவருக்கு திரும்பி அதெல்லாம் ஞாபகம் வந்துருது போல. ஃபுல்லா ஞாபகம் இல்ல, ஆனா ஓரளவுக்கு இவருக்கு ஞாபகம் வந்துருது போல. இது எல்லாத்தையும் இவரோட மனசுக்குள்ள இவர் ஓட்டி பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் நமக்கு துரோகம் பண்ணிருக்கா போல, நம்ம கோவப்பட்டிருக்கோம் போலன்னு யோசிக்கிறாரு. இந்த ரியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அது என்னன்னா எங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டது, அதனால தான் கிளம்பிட்டோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள எதனால சண்டை ஏற்பட்டது, இப்பதானே நமக்கு கல்யாணமே ஆச்சு, அதுக்குள்ள எப்படி சண்டை ஏற்படும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நமக்குள்ள சின்ன சின்ன சண்டை தாங்க ஏற்பட்டது, அவ்வளவு பெரிய சண்டைலாம் இல்லன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா நிச்சயமா ஏதோ பெரிய சண்டை இருக்கு, இவன் நம்ம கிட்ட மறைக்கிறா போல அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் அதிகமாகுது. நமக்கு துரோகம் பண்ணிருக்கா, அது ரிலேட்டடா தான் சண்டை உருவாயிருக்கு, நம்மள தலையில தாக்குனது கூட இவ்வளவு இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. என்னங்க அப்படி பாக்குறீங்க, ரெஸ்ட் ரூம்ல போய் நீங்க முகத்தெல்லாம் கழுவிட்டு வாங்கன்ற மாதிரி இவங்க அனுப்பி வச்சிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ தப்பாவே படுது, இவன் நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிறான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப இவர் வந்தோன்னே அவங்க போன்ல யார்கிட்டயோ பேசுறாங்க. இவர் சைலண்டா கதவு கிட்ட வந்து ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் அவர் சமாளிச்சிட்டேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் போன்ல பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இவர் ஒட்டி கேட்டுட்டு இருக்காருல, அவங்களுமே யாரோ ஒட்டி கேட்கிற மாதிரி ஃபீல் பண்ணி திரும்புறாங்க. அப்படி திரும்பும் போது இவர் சட்டுன்னு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. அவங்க பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அவங்களுமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. அவிக்கோட ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் அவி கிட்ட டைவர்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இப்போ அவங்க தரப்புல ஒரு லாயரை கூட்டு வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றன்ற மாதிரி இவரும் கேட்கறாரு. எனக்கு கண்டிப்பா டைவர்ஸ் வேணும்ன்ற மாதிரி வீம்புக்கு அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இவருக்கு ரஞ்சன் கிட்ட இருந்து போன் கால் வருது. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கறாரு. சார் என்னோட ஒய்ஃப் ரியா மேல எனக்கு சில டவுட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் என்ன டவுட், உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வந்ததா அப்படின்ற மாதிரி அவி கேட்கறாரு. சரி எனக்கு ஞாபகம்லாம் வரல, ஆனா இவளோட ஆக்டிவிட்டியில சில சந்தேகம் இருக்கு சார், இந்த மாதிரிலாம் போன்ல பேசினான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அந்த ஆரண்யா கொஞ்சம் தள்ளி இருந்து கவனிக்கிறாரு. இப்ப சைலண்டா அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த ரஞ்சன் என்னெல்லாம் பண்றாரு, எங்கெல்லாம் போறாருன்றத அந்த ஆரண்யா கவனிச்சு யாருக்கோ இன்ஃபார்ம் பண்றாரு. இவர் யாருக்கு இன்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றது தெரியல. ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் அவன் என்னோட ஒய்ஃபானே சந்தேகமா இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதனால அவிக்கு என்ன பண்றாருன்னா இந்த மேரி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. உங்களோட சாரு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிருக்காருல, பேரு கூட ரியா இல்ல, அவங்களை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. அதுக்கு மேரி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாட்டி சாரை வெளியே வச்சு பார்த்தேன், அப்ப மேடமும் பக்கத்துல இருந்தாங்க, அப்ப ஒரு வாட்டி தான் நான் பாத்திருக்கேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரியா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவர் பின்னாடி வந்து நிக்கிறாரு. சட்டுன்னு பார்த்தா அவங்க பயந்துடுறாங்க. எங்க பயந்தே போயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பார்த்து நீ எதுக்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி இவருமே கேட்கிறாரு. இப்ப சந்தேகப்படுற மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாரு.
இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நான் தான் காரை டிரைவ் பண்ணேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவரு டிரைவ் பண்ண மாதிரி ஞாபகம் வருது. நம்ம பெருசா எதை பத்தியோ சண்டை போட்டோம், நீ என்னடானா சாதாரண சண்டைன்னு சொல்ற, உண்மையை சொல்லுன்னு மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. உங்களுக்கு என்னங்க ஆச்சு, நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்க, நான் சொன்னதுதான் உண்மைன்னு சொல்றாங்க. ஆனா இவர் அவிக்கியே வீட்டுக்கு வர வச்சிருந்தாரு. நம்ம ரஞ்சனுக்கு நிறைய சந்தேகம்லாம் வந்தது பாத்தீங்களா, அந்த சந்தேகத்தை பத்திலாம் அவிக்கிட்டையும் டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஒய்ஃப் வேற மாதிரி சொல்லிட்டாங்க. சார் பெரிய சண்டைலாம் இல்ல சார், இவர் தான் தேவையில்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவிக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல. அவிக்கு இருக்காருல, ரஞ்சனுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. உங்க 2 பேருக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, புதுசா கல்யாணம் ஆகும்போது நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரதான் செய்யும். நான் 10 வருஷமா சேர்ந்து வாழ்றேன், எங்களுக்கே அவ்வளவு சண்டை வருது, உங்களுக்குள்ளேயே ஏதாவது சின்ன சண்டை வந்திருக்கும், நீங்க தேவையில்லாம ரொம்ப யோசிக்காதீங்க, உங்களை தலையில அடிச்சது யாருன்றதை மட்டும் நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன், அது வரைக்கும் நீங்க ஒய்ஃபு கூட அமைதியா ஒரு வாழ்க்கையை வாழுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி இவ என்னோட ஒய்ஃபானே எனக்கு சந்தேகமா இருக்கு சார், புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி ரஞ்சன் சொல்லிட்டாரு. சரி ஒய்ஃபா என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன், நீங்க அவசரப்படாதீங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த கஃபேவோட வாசல்ல ஒரு சிசிடிவி இருக்கிறத இந்த அவிக்கு அன்னைக்கே கவனிச்சிருப்பாரு. எடுத்து வைங்கன்ற மாதிரி அந்த ஓனர் கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப வந்தவர் அந்த ஓனர் கிட்ட ஃபுட்டேஜ் எல்லாம் வாங்கிக்கிறாரு. இவர்கிட்ட லேப்டாப் இருக்கும், லேப்டாப்ல போட்டு அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பாக்குறாரு. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது சில கிளாரிட்டி எல்லாம் இவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஒய்ஃப் வேற யார் கூடயோ பேசியிருக்காங்க, வெளியே இவர் இருந்து பார்த்திருக்காருன்றதெல்லாம் தெரிய வருது. அதாவது ஸ்டார்டிங் ஒரு விஷயத்தை நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தை இவருமே இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த ரஞ்சன் இருக்கார்ல, ஒய்ஃப் என்ன பண்றான்னு எட்டி பாக்குறாரு. இவர் பாக்குறாரான்னு கவனிச்சுட்டு ஒய்ஃப் என்ன பண்றாங்கன்னா, இவர் குடிக்க வச்சிருக்க காஃபில எதையோ கலந்துடுறாங்க. என்ன எதையோ கலக்குறா அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இப்ப மேரி இருக்காங்கல்ல, ரஞ்சனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவருக்கு இவங்க தான் ஒய்ஃபானே சந்தேகம் இருக்குல்ல, இவன் என்ன சொல்றா பாப்போன்ற மாதிரி உள்ள கூட்டு வராரு. இவங்களுமே சாதாரணமா ரியா எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன ரியான்னு சொல்றா, அப்ப இவ தான் நம்ம ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ரியா காஃபி எடுத்துட்டு வர போறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. ரியா ஒரு ஸ்டேஜ்ல காஃபியும் வஸ்ட் போயிடுறாங்க. அந்த காஃபியை இவங்க குடிக்கிறாங்க. அச்சச்சோ இவ குடிஸ்டாலியா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பயந்துட்டு இருக்காரு. ஏன்னா அதுலதான் அவங்க எதையோ கலந்துருப்பாங்க. இப்ப மேரி கிட்ட பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு மேரிக்கு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு, ஏதோ வித்தியாசமா பண்ணிட்டு இருக்காங்க. மேரி உனக்கு என்னாச்சு, மேரி உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. மயங்கின மாதிரி அவங்க விழ ஆரம்பிக்கிறாங்க. இவர் செம்மையா பயந்துடுறாரு, வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காரு. அந்த அவிக்கு கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சார் மேரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தா, என்னோட ஒய்ஃப் எதையோ கலந்து தந்துட்டா, எனக்கு வச்ச டிராப்ல மேரி விழுந்துட்டா போல, சீக்கிரமா வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவர்கிட்ட லைட்டரை வாங்குறாங்க. லைட்டர் வாங்கினது யாருன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல இந்த ஆரண்யா தான் வாங்கியிருப்பாரு. டே நீ தானே அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. அதாவது ஒய்ஃப் வேற யார் கூடயோ பேசினதை கவனிச்சார்ல, அது இவன் தான்றது தெரிஞ்சு ஷாக் ஆகுறாரு. இவனை துரத்த பாக்குறாரு. அதுக்குள்ள இவன் தப்பிச்சு போயிடுறான். இந்த சமயம் தான் அவிக் வராரு. அவிக்கிட்ட நான் ஷாப்ல வச்சு ஒருத்தனை பார்த்தேன் சார், அவன் இப்பதான் போனான்னு சொல்றாரு. இவங்க 2 பேருமே தேடி வராங்க. ஆனா அவன் ரொம்ப தூரம் போயிடுறான் போல. சரி முதல்ல உள்ள இருக்க மேரிக்கு என்னாச்சு ஏதாச்சும் பாப்போம், வாங்க உள்ள போலாம் அப்படின்ற மாதிரி அவிக்கு இருக்காரு பாத்தீங்களா, வேகமா வீட்டுக்குள்ள கூட்டு வராரு. அந்த சமயம் இந்த மேரியும் ரியாவும் சேர்ந்த மாதிரி சகஜமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மேரி சாஞ்சி விழுந்தாலே, இப்ப என்ன நார்மலா உட்காந்துட்டு இருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப வந்த ஆபீசருமே என்னென்னமோ சொன்னீங்க, அவன் நார்மலா தானே இருக்கான்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. மேரி உனக்கு ஏதோ ஆச்சுல, இவ ஏதோ கலந்து தந்துட்டால அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல சார், நான் ஓகேவா தான் இருக்கன்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா எனக்கு தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்தது, அதனால தான் அப்படி பண்ணன்ற மாதிரி இங்க இருந்து வெளியும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் தான் தேவையில்லாம குழப்பறாரு போலன்ற மாதிரி இந்த ஆபீசர் யோசிக்கிறாரு. ஆபீசர் இல்ல ஆபீசர், உண்மையிலேயே ஏதோ தப்பா இருக்கு, இவ ஏதோ கலந்தா, நீங்க செக்கிங்க்கு அனுப்பி வைங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ரியா இருக்காங்கல்ல, மீதி கிளாஸ்ல இருக்கிறத இவங்க குடிக்கிறாங்க. சார் நான் எதையும் கலக்கல சார், இவர் தான் தேவையில்லாம உளறிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒய்ஃபும் கிளம்பி போயிடுறாங்க. நீங்க தான் தேவையில்லாம யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க சொன்ன மாதிரி எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஆபீசர் சொல்றாரு. ஆபீசர் எல்லாருமே சேர்ந்து நடிக்கிறாங்க, நான் சொல்றதுதான் உண்மை, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் இவர் எவ்வளவோ சொல்றாரு. ஆனா ஆபீசர் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. எனக்கு மத்த வேலையும் இருக்கு சார், என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. என்னடா இது திடீர்னு மேரி எதுக்காக அந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆபீசர் கிளம்புறதுக்காக வெளியே வராரு பாத்தீங்களா, இவர் கார்ல தான் அந்த மேரி உட்காந்துட்டு இருக்காங்க. இவருமே மேரியை பார்த்து சிரிக்கிறாரு. நான் சொன்ன மாதிரியே பண்ணதுக்கு நன்றின்னு சொல்றாரு. அப்ப மேரி வேணும்ட்டே தான் அப்படி நடிச்சிருக்காங்க போல, இந்த ஆபீசர் சொல்லி நடிச்சிருக்காங்க. ஆபீசர் ஏன் இப்படி பண்ணாருன்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த ரஞ்சனுக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்ததுல, அதுல ஒய்ஃபோட ஞாபகமும் வந்திருக்கும் போல. இவ கண்டிப்பா நம்ம ஒய்ஃப் இல்லன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த சமயம் ரியா இருக்காங்கல்ல, வெறும் டவலோட இவருக்கு பக்கத்துல வராங்க. உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு, எதனால என்ன வெறுக்கிறீங்க, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ரொமான்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க.
எனக்கு கண்டிப்பா உன் மேல டவுட் இருக்கு, நீ என்கிட்ட ஏமாத்தி தானே பழகிட்டு இருக்க, உண்மையிலே நீ யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நான் உங்களோட ஒய்ஃப் தான்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்ப அபிகா அவரோட வீட்டுக்கு வராது. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இப்பதான் உங்களுக்கு டைம் கிடைச்சதா, இவ்வளவு நேரம் எவ கூட சுத்திட்டு வரீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏமா சாமி, நான் வேலையை தாமா பாத்துட்டு வரேன், திரும்பி நீ முதல்ல இருந்து ஆரம்பிக்காதன்னு சொல்லிட்டாரு. ஆனா திரும்பி திரும்பி ஒய்ஃப் அதை பத்தியே பேசுறாங்க. இவரும் கோச்சுக்கிட்டு வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப வீட்டுல ஈரோவும் ரியாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரியா ஒய்ஃபானே இவருக்கு டவுட் இருக்குல்ல, அதனால ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. இவருக்கு சில விஷயங்கள் ஞாபகம் வந்துருச்சுல, அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறாரு. இவங்க சரியான பதில் சொல்றாங்களான்னு பாக்குறதுக்காக கேட்கிறாரு. ஆனா எல்லாத்துக்குமே ஏறவரையும் இவங்க சரியான பதில் தான் சொல்றாங்க. எப்படி இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, என்ன பிளான்ன்றதை கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரியும் யோசிச்சுட்டு இருக்காரு. நமக்கு ஆரண்யான ஒரு நபரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவர் நைட்டு நேரம் கார் விழுந்தது பாத்தீங்களா, அந்த பகுதிக்கு டார்ச் லைட் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப போலீஸ்லாம் அந்த இடத்துல இல்ல, வந்த இவர் இருக்காருல பக்கத்துல எதையோ தேடிட்டு இருக்காரு. என்ன தேடிட்டு இருக்காரு அப்படின்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த ஆரண்யாவோட கேரக்டர் இப்போ வரைக்கும் கொஞ்சம் மர்மமா தான் போயிட்டு இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ ரஞ்சனை காட்டுறாங்க. இப்ப ரஞ்சன் இருக்காருல, பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. எங்கெங்க கிளம்புறீங்கன்னு ரியா கேக்குறாங்க. வேற எங்க, வேலைக்கு தான் அப்படின்ற மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. இவர் திடீர்னு கிளம்பி போறது ரியாக்கு லைட்டா டவுட்டை வர வைக்குது. திடீர்னு அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. என்ன ஏதுன்றதை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க போன்ல யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆரண்யா இருக்கான் பாத்தீங்களா, கார்ல இருந்து ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ வந்துட்டு இருக்கும் போது காரை வச்சு வேகமா இடிக்கிற மாதிரி வரான். நல்ல வேலையா ஹீரோ விலகி போயிடுறாரு. விலகி போனவரு கொஞ்சம் விழுற மாதிரிலாம் விழ போயிடுவாரு. ஒரு பெரியவரா என்னாச்சு, நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நான் ஓகே தான்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. அவன் வேணும்ட்டே இடிக்க ட்ரை பண்ணால, நம்மள சாவடிக்கவே ட்ரை பண்றாங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இப்ப இவர் இருக்கார்ல, இவரோட கடைக்கு கிளம்பி வந்துடுறாரு. மேரி அன்னைக்கு போய் சொன்னாங்கல்ல, அந்த மேரி மேலே இவர் கொஞ்சம் கோவத்துல இருக்காரு. சார், அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்லி தான் நான் அப்படி நடிச்சேன், விசாரணையில ஒரு பாகம், நீ இப்படி பண்ணுமான்ற மாதிரி கேட்டாரு. அதனால தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, என்னோட ஒய்ஃப் ரியா அவ கிடையாது, நீ எதனால அவ தான் ஒய்ஃப்னு நம்புன அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. சார், ஒரு வாட்டி நீங்க என்கிட்ட பேசும்போது இந்த லேடி தான் உங்களுக்கு பக்கத்துல இருந்தாங்க, அதை வச்சு இந்த லேடி தான் ஒய்ஃப்னு நினைச்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவெல்லாம் என்னோட ஒய்ஃப் கிடையாது, என் ஒய்ஃப் வேற மாதிரி இருப்பா, எப்படி உனக்கு புரிய வைக்கிறது, ஒரு போட்டோ கூட இல்லையேன்ற மாதிரி புலம்புறாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, சரி உங்களுக்கு அலைன்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க போட்டோ ஒண்ணு வந்தது, நீங்க கடைசி வரைக்கும் அந்த லெட்டரை பிரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த லெட்டரை எடுத்துட்டு வா, அதுல இருக்கிறது தான் என்னோட ரியான்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவங்களும் அந்த லெட்டரை எடுத்துட்டு வந்து தராங்க. இப்பதான் சீலியே இவர் ஓபன் பண்றாரு. உள்ள ஒரு போட்டோ இருக்கு. இந்த போட்டோல இருக்கிறது தான் ரியான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு ரியாவை காட்டுவாங்கல்ல, இந்த போட்டோல இருக்கிறது அவங்க கிடையாது. இப்ப நம்மளுக்கு காட்டுற ரியாவை காட்டுறாங்க. இந்த ரியா யாரையோ பாக்குறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. யார பாக்குறதுக்காக வராங்கன்னு பார்த்தா இந்த அவிக்குன்ற ஆபீசரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம பிளான் படி தான் போயிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த ஆபீசர் கிட்ட பேசுறாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியல. இந்த லெட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம், அதாவது ரியாவோட அப்பா கிட்ட இருந்து தான் வந்திருக்கோம். அந்த மனுஷனை வர வைக்கிற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிரும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இப்ப கால் பண்ணி அவரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாரு. இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த அப்பா இருக்காருல, டிராவல் பண்ணி இந்த ஊருக்கு வந்துடுறாரு. அந்த அப்பாவோட பேரு சங்கர் அப்படின்றது. இப்ப வீட்டுல இருக்க ரியா கிட்ட இவர் கேஷுவலா பேசிட்டு இருக்காரு. என்ன திடீர்னு இவன் கேஷுவலா பேசுறான்ற மாதிரி ரியா யோசிக்கிறாங்க. உன் அப்பா இன்னைக்கு வர போறாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரியாக்ஷன் எப்படி மாறுதுன்னு கவனிக்கலான்றதுக்காக இப்படி சொல்லிட்டாரு. இவங்க ரியாக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. இப்ப கரெக்டா சங்கர் இருக்காருல, கதவை தட்டுறாரு. வாங்க மாமா அப்படின்ற மாதிரி இவருமே வெல்கம்லாம் பண்றாரு. இப்ப இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தோன்னா ஷாக் ஆவாருன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அவர் பெருசா ஷாக்லாம் ஆக மாட்டாரு. எப்படிமா இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்காரு. இதே சமயம் ஆபீசரையும் வர வச்சிருப்பாரு. நீ என் பொண்ணே இல்லைன்னு சொல்லுவாருன்னு பார்த்தா கட்டி பிடிச்சிட்டு இருக்காருன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கும் போது ஆபீசரும் வந்துடுறாரு. என்னமோ அப்பா பொண்ணு இல்லைன்னு சொன்ன, இதுக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆபீசர் கேட்கிறாரு. சார், இந்த அப்பாவும் சேர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு சார், உண்மையில ரியா எப்படி தெரியுமா இருப்பா சார், வேற மாதிரி இருப்பா சார், என்கிட்ட போட்டோ கூட இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, அந்த போட்டோவை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருங்க சார், இப்ப எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவருமே அந்த போட்டோவை எடுத்துட்டு வராரு. ஏதோ டிராயர்ல வச்சிருக்காரு போல, அதை எடுத்துட்டு வந்து காட்டுறாரு. இப்ப இவங்களுமே போட்டோ என்ன இருக்கு பாக்கலான்ற மாதிரி ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அப்படி பார்த்தா இங்க இருக்க ரியாவோட போட்டோ தான் இருக்கு. இதுக்கு என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி ஆபீசர் கேக்குறாரு. அதுக்குள்ள எப்படா போட்டோ மாறுச்சு அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுறாரு. சார், இவங்க எல்லாம் சேர்ந்து டிராமா பண்றாங்க சார், எனக்கு உங்க மேலேயே டவுட் இருக்கு சார் அப்படின்ற மாதிரி இந்த ஆபீசரையே பிளேம் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. நாங்க சொல்றதுதான் உண்மை, நீ தான் தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க, புரிஞ்சுக்கோன்ற மாதிரி ரெண்டு பேருமே அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. வாங்க சார், நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஆபீசர் இருக்காருல, சங்கரை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. நம்ம தான் தேவையில்லாம யோசிக்கிறோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, நான் தேவையில்லாம உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டோங்க அப்படின்ற மாதிரி ரியாவும் கட்டி பிடிக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிச்ச ரியா இருக்காங்கல்ல, கேமராவை
ரியாவை வில்லத்தனமா பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்பெல்லாம் ரியா கிட்ட ஜாலியா பேசுறாரு. ரியா நம்ம திரும்பி ஹனிமூனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இவர் கார்ல போயிட்டு இருக்காருல, இந்த விஷயத்த ஆரண்யா வேற கார்ல இருந்து ஃபாலோ பண்றான். அதே மாதிரி அந்த ஆபீசரும் ஃபாலோ பண்றாரு. இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம்னு தெரியல. இப்ப அவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே எந்த ரூம்ல இருந்தாங்களோ அதே ரூமுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்தோடனே இவர் இருக்கார்ல, இவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றாரு, கிஸ்லாம் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த வாட்டி இவங்க கொஞ்சம் விலகி போயிட்டு இருக்காங்க. இவன் விட்டா நம்ம கிட்ட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே வச்சுப்பான் போலன்ற மாதிரி இவங்களுக்கு லைட்டா பயம் வருது. எனக்கு வாக்கிங் போன போல இருக்குன்ற மாதிரி வேகமா வெளியே வந்துடுறாங்க. நானும் வரேன்ற மாதிரி இவரும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. இப்படி பின்னாடியே வந்துட்டு இருந்தவரு திடீர்னு கோவமா பேசுறாரு. நீ என்னோட ஒய்ஃப் இல்லன்றது எனக்கு தெரியுது, உண்மையிலே நீ யாருன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்க ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கும் போது ரியாக்கு மெசேஜ் வந்திருக்கும். இப்ப ரியாவும் மெசேஜ் எல்லாம் பண்றாங்க. இந்த சவுண்டை கேட்டே நம்ம ஹீரோ முழிச்சிருப்பாரு. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்காரு. ரியா எந்திரிச்சு பாத்ரூம்க்கு போன கேப்ல இவரும் என்ன மெசேஜ்ன்ற மாதிரி எடுத்து பார்த்திருப்பாரு. ஆரண்யான்ற ஒரு நபர் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கிறது இவருக்கு தெரிய வந்திருக்கும். இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ற மாதிரி பேசி வச்சிருக்காங்க. இவருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து பார்த்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசியிருப்பாங்க. ஓஹோ, ஒய்ஃபோட கள்ள காதலம் கூட இவ பேசிட்டு இருக்கா. அந்த கள்ள காதலம் தான் இவளை வச்சு ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ஆரண்யா தான் ஒய்ஃபோட கள்ள காதலன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு தானே அர்த்தம்ன்ற மாதிரி சட்டுன்னு ரியாவும் கன் எடுத்து காட்டுறாங்க. இவன் என்ன திடீர்னு கன் எடுத்து காட்டுறா அப்படின்ற மாதிரி இவருமே சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல கன் இவர்கிட்ட வந்துருது. அப்ப ஆரண்யா இருக்கான்ல, இவரை போட்டு அடிக்கிறான். இவன் என்ன இங்க பண்றான்ற மாதிரி இவர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. திரும்பி இவனை அடிக்கிறதுக்கு பார்க்கும் போது அந்த ஆபீசர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த ஆபீசர் கன்னோட வந்திருப்பாரு. ஆக மொத்தத்துல 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. அட பாவீங்களா, நீங்க 3 பேர் தான் கூட்டு களவாணியா, என்ன 3 பேருமே சேர்ந்து ஏமாத்தீங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நாங்க 3 பேருமே கூட்டு தான், ஆனா களவாணி நாங்க கிடையாது, நீ தான் உண்மையான குற்றவாளி. உன் ஒய்ஃப் இவதான்டா, ஆனா இவளை நீ என்ன பண்ண அதை சொல்லுன்ற மாதிரி இந்த ஆபீசர் கேக்குறாரு. இந்த இடத்துல ரஞ்சன் திருன்னு முழிக்கிறாரு. உண்மை என்ன தெரியுமா, ரஞ்சனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்கும், ஆனா அதை சொல்லாம இருந்திருப்பாரு. இப்பதான் பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரஞ்சனுக்கும் ரியாக்கும் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். ரஞ்சனை பொறுத்த வரைக்கும் சந்தேக பேர்விலியா இருப்பாரு. எப்ப பாரு ஒய்ஃபை சந்தேகப்பட்டு சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. ஒய்ஃப் இதனால என்ன பண்றாங்கன்னா எக்ஸ பாக்குறதுக்காக வராங்க. இந்த ஆரண்யா தான் எக்ஸா இருப்பாரு. என் ஹஸ்பண்ட் தேவையில்லாம என்ன சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்றாரு, எனக்கு கஷ்டமா இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இந்த முன்னாள் பாய் ஃப்ரெண்ட் ஆறுதல் சொல்லிட்டாரு. அப்பன்னு பார்த்து ரஞ்சன் இந்த இடத்துக்கு வந்து இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. ஒய்ஃபுக்கு கால் பண்ணி எங்க இருக்கன்னு கேக்குறாரு. இவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கன்னு சொல்ல முடியாதுல்ல, வேற மாதிரி சமாளிச்சிருப்பாங்க. நமக்கு துரோகம் பண்றா அப்படின்ற மாதிரி ரஞ்சன் டென்ஷனா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஒய்ஃப் அங்க இருந்து பிக்கப் பண்ணி கூட்டு போற வழியில ஒய்ஃப் ஏதோ ரஞ்சன் பண்ணிருக்காரு. ரஞ்சன் ஏதோ பண்ணிட்டாருன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துக்கு ஆரண்யா வந்திருப்பாரு. இவரோட தலையிலேயே அடிச்சிருப்பாரு. தலையில அடிச்சது ஆரண்யா தான். அதனால போலீஸ் கிட்ட பேசலாமா வேணாமான்னு பயந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த ரஞ்சன் தான் ஒய்ஃப் ஏதோ பண்ணிட்டான் சார், என்ன பண்ணான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான போட்டிருப்பாங்க. அந்த அப்பாவையும் அந்த பிளான்ல சேர்த்திருப்பாங்க. ஆக்சுவலா போட்டோ மாறிச்சு பாத்தீங்களா, போட்டோவை மாத்தினதே மேரியா தான் இருப்பாங்க. மேரியே இவங்க பிளான்ல சேர்த்திருப்பாங்க. உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, இருந்தாலுமே நீ சொல்லாம இருந்த, காரணம் குற்றவாளியே நீ தான், அதனால தான் நீ சொல்லாம இருந்த, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் எல்லாரையும் நடிக்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணேன், ஒழுங்கு மரியாதையை இப்ப சொல்லு, நீ என்ன பண்ணன்ற மாதிரி கேட்கிறாரு. இப்ப ரஞ்சன் துண்டா மாட்டிக்கிட்டார்ல, என்ன பண்ணாருன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே வந்திருப்பாரு. நீ அஃபேர்ல இருக்கன்னு சந்தேகப்பட்ட, இப்ப கன்ஃபார்மே ஆயிருச்சு, சாவடி சாவடின்ற மாதிரி கழுத்து நெரிச்சு கார்ல வந்துட்டு இருக்கும் போதே அவங்க கதையை முடிச்சிருப்பாரு. கதையை முடிச்சவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, எங்கேயாவது குழிய தோண்டி புதைச்சிடலான்ற மாதிரி இவருமே அந்த கார் வெளிச்சத்தை வச்சு புதைச்சிட்டு இருந்திருப்பாரு. இவர் புதைச்செல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கார் இருக்குல்ல, பேலன்ஸ் இல்லாம மேல இருந்து கீழே விழ ஆரம்பிச்சிருக்கும். ஐயோ கார் போயிருச்சேன்ற மாதிரி இவர் முடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஆரண்யா அந்த டைம் தான் வந்திருப்பான். இவர் ஒய்ஃப் ஏதோ பண்ணிருக்காருன்னு கோவமா வந்திருப்பான். வந்தவன் மண்டையில அடிச்சிருப்பான். இவர் மயங்கி விழுந்தாரு. போலீஸ் வேற வந்தாங்கல்ல, அதனால ஆரண்யா தப்பிச்சு போயிருப்பான். ஆக மொத்தத்துல இவர் ஒரு இடத்துல புதைச்சிருக்காரு. அந்த இடத்த தான் நடுவுல கூட ஆரண்யா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பான். இப்ப இவரே எந்த இடத்துல புதைச்சன்றத சொல்லிடுறாரு. இப்ப ரியாவோட பாடியை கண்டெடுத்துறாங்க. இவன் தான் குற்றம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, ரஞ்சனை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அந்த அப்பா பலார்னு அரைஞ்சு தான் அனுப்பி வைக்கிறாரு. அப்பாவோட பேரு சங்கர்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த அவிக்ன்ற ஆபீசர் தான் சங்கருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி ரியாவா ஒருத்தங்க நடிச்சாங்கல்ல, அவங்க உண்மையான பேரு அதிதி அப்படின்றது. அதிதியை பொறுத்த வரைக்கும் இந்த அவிக்கோட ஜூனியரா இருப்பாங்க. இவங்க கிட்ட க்ளோஸா பேசுறத தான் ஒய்ஃப் சந்தேகமா பாப்பாங்க. ஆரண்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் ரியாவை லவ் பண்ண வரல, அதனால பாடி இருந்த இடத்தை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.